விஜய் அவர்கள் சென்னையில் ஒரு மாஸ் காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கூட்டம். காவல்துறையால் கிட்டத்தட்ட 6000 பேர் கூடுவாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்படின்னே சொல்லப்பட்டுச்சு. 2000 காவலர்கள் பணியில் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் விஜய் அவர்களுடைய முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வந்திருந்தாங்க. சிவானந்தா சாலையில் டிவிகேவுடைய ஆர்ப்பாட்டமானது நடந்திருக்கு. ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பேசிய விஷயங்கள், நடந்த அரசியல், அதெல்லாம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024 பிப்ரவரியில் டிவிகே அப்படின்ற கட்சியை விஜய் அவர்கள் தொடங்குறாங்க. தொடங்கினதுக்கு அப்புறமாக அவங்களுடைய முதல் மாநாடு அப்படின்றது அக்டோபரில் போடப்படுது. அதுக்கப்புறம் அவங்க பரந்தூர் போகிறாங்க அப்படிலாம் நடக்குது. பெரிய அளவில் விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலை. பெரிய அளவில் எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் பங்கேற்கலை, யாரையும் போய் மீட் பண்ணல அப்படிலாம் இல்லை. யாராக இருந்தாலும் பனையூர் வந்துருங்க, அங்கே நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தார். ஸோ அப்பப்போ எங்கேயாவது அறிக்கை விடுறது, அதுக்கப்புறம் இந்த பூத் கமிட்டி மீட்டிங் வைக்கும்போது பேசுகிறது, அதுக்கப்புறம் இந்த மாணவர்களுக்கான பரிசு பொருள் கொடுக்கும்போது பேசுகிறது, அதோட சரி. மற்றபடி பொது வெளிக்கு ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் இதுவரை பங்கேற்கவே கிடையாது. பரந்தூர் போனார், அது கூட மக்கள் சந்திப்பாகத்தான் போனாரே தவிர அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண அப்படின்லாம் போல அங்கே போய் கொஞ்சம் பேசினார், அப்படியே முடிச்சிட்டார். இதுதான் முதல் ஆர்ப்பாட்டம், விஜய் அவர்கள் பங்கு பெற்ற முதல் ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்படுது. ரொம்ப நாள் 2024 பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட கட்சிக்கு முதல் ஆர்ப்பாட்டமானது, விஜய் அவர்கள் தலைவர் பங்கேற்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டமானது இப்பொழுது தான் நடைபெறுது. என்னதான் இருந்தாலும் அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறார் அப்படின்னும்பொழுது அது எல்லாருடைய கவனத்தையும் இருக்கும். அரசியல் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அதெல்லாம் வேறுபாடு இல்லாமல் விஜய் பேசுகிறாரு என்னன்னு கேட்டுருவோமே அப்படின்னு கேட்க அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் அது ஒரு மாற்றமாக மாறும். ஸோ அதனால் விஜய் அவர்கள் அரசியல் பேசுகிறார் அப்படின்றது வரவேற்க தகுந்தது தான். கொஞ்சம் தாமதமாக இருக்குது அப்படின்றது உள்ளபடியே வருத்தம் தான். அது வேறு சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். இந்த ஆர்ப்பாட்டமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சின்ன ஆர்ப்பாட்டம் தான். எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி தான் பேசியிருந்தாங்க. கடைசியாக விஜய் அவர்கள் பேசுனதுமே ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பார். அதன் பிறகாக கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டு, முழக்கங்கள் எழுப்பப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டமானது முடிச்சு வைக்கப்படுது. எல்லாரும் அவங்க வீட்டு பார்த்து போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போது விஜய் அவர்கள் பேசின விஷயத்துக்குள்ளே வருவோமே. விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல விஜய் அவர்கள் பங்கு பெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் மேடையிலே நிறைய குடும்பங்கள் வரிசையாக ஏறியிருந்தாங்க. யார் அவங்களாம் ஏறுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த குடும்பங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மேடையில் நிற்க வச்சுருந்தாங்க தாவேகா. ஸோ அவங்க எல்லாருமே வரிசையாக மேலே இருந்தாங்க. விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள், அதாவது சாரி மட்டும்தான் உங்களுக்கு கேட்க தெரியுமா? சரி, சாரி தான் கேட்டிங்களே, இந்த குடும்பத்துக்கிட்டலாம் கேட்டிங்களா? 24 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவங்ககிட்டலாம் நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு சாரி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிவாரணத் தொகையை கொடுங்க, அந்த குடும்பம்லாம் தவிக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசியிருந்தார். அதன் பிறகாக சிபிஐக்கு இந்த வழக்கையே நீங்கள் மாற்றினீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்குறார். ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் சிபிஐக்கு மாற்றும் பொழுது தமிழ்நாடு காவல்துறைக்கு அதை விசாரிக்க திராணி இல்லையா, இது இல்லையா, அது இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்களே, ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களே, பிரச்சனை பண்ணிங்களே. ஸோ நீங்கள் ஏன் அஜித்குமார் அவங்களுடைய கேஸை சிபிஐக்கு மாற்றுறீங்க? அப்போ உங்களுடைய காவல்துறை, நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்க தகுதி இல்லை காவல்துறையா? அது எப்படி இதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் என்னதான் கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. ஏன்னா இருந்தால் தானே வர்றதுக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. அதன் பிறகாக எதையுமே மாற்ற முடியாத, எல்லாத்தையுமே பிரச்சனையாக வச்சுருக்கக்கூடிய நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கணும், எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஆட்சி விட்டு இறங்கிடுங்க அப்படின்லாம் விஜய் அவர்கள் அதில் பேசியிருக்காரு. ஸோ இப்படி தான் ரொம்பலாம் பேசலை. ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் அவர் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் விஜய் அவர்கள் பேசின விஷயம். ஆனால் முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஒரு அரசியல் பேசுகிறார் அப்படின்னா அரசியல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அதை கவனிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. அப்பொழுது அவங்க காதுக்கு 2 விஷயம் போவோம், அதன் மூலியமாக ஒரு மாற்றம் வரும். அதனால் உச்சபட்ச நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார். இது சொன்னால் வேறு பிரச்சனை வரும், காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பக்கம் இருக்கட்டும். அவர் ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர்.
அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது கடையோடி மக்கள் வரை போய் சேருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக இப்படியான ஆர்ப்பாட்டங்களை டிவிக்கே மேற்கொள்ளணும். டிவிக்கே மேற்கொள்கிறது முக்கியம் கிடையாது. டிவிக்கே நடத்திட்டு இருக்காங்க நிறைய ஆர்ப்பாட்டங்கள், அது வேறு விஷயம். விஜய் அவர்கள் வரணும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, அப்பொழுது அது வந்து பெரிய விஷயமாக பேசப்படும். அவர் வரல அப்படின்னா அது ஏதோ நடத்துகிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அளவில் முடிஞ்சிடும். ஆனால் விஜய் அவர்கள் பங்கேற்கும் பொழுது அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் பங்கேற்றதுனால தான் இது வந்து பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த ஆர்ப்பாட்டம். அஜித் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்லாம் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த மேடையில் முன்னணி தலைவர்கள், அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் சிலர் பேசினாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு பேசலாமா மேடையில் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மேடையில் வந்து அவங்க ரொம்ப தடுமாறுறாங்க. ஸோ அவங்க தடுமாறும் பொழுது அது ட்ரோல் கண்டென்ட்டாக மாறும். அது கட்சியை வந்து ஒரு மாதிரி ஒரு கட்சியை பார்க்கும்போது ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். கட்சிக்காரன் இவனுக்கு தலைவனுக்கே ஒன்றும் தெரில, தொண்டனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரியா போய் பேசுவாங்க. அதுதான் ஒரு ஐட்டிங்கெலாம் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அவங்க அப்படி கைட்டி விட்டாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த பக்கம் திரும்பி அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் மேடைக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் நல்லா பேசியிருந்தாங்க. மற்றபடி அந்த தலைவர்கள் புஷ் ஆனந்த் அவர்கள்ட்டும் மற்ற தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தான் இருக்குது. எல்லா மேடைகளையுமே வந்து பேசும்பொழுது மற்றதெல்லாம் ஓகேவாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு பேசுகிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த அஜித் அவங்களுடைய கேஸை கொஞ்சம் பேசிடுவோமே. அஜித் கேஸ் வந்து இப்பொழுது யாரும் பேசுகிறதில்ல, அது முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தடுத்த கேஸை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கேஸில் முக்கியமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த அதிகாரி யார், அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்ட அதிகாரி யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுங்க. அந்த கேள்விக்கான விடையை வந்து சொல்லாமல் முதலமைச்சர் என்ன கேட்டார் அப்படின்னா, சாரிம்மா நடந்துருச்சு, பணம் கொடுத்துட்டோம்ல, வேலை கொடுத்துட்டோம்ல, அதோட கொஞ்சம் கம்மிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பணமும் அந்த பணி அந்த வேலையுமே அந்த இடமும் வேலையும் கொடுத்தாங்க. அந்த இடமும் சரியில்லை அப்படின்னு அந்த சகோதரர் சொல்கிறாரு. அதே போல் வந்து அந்த பணியுமே வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குங்க. எங்கள் அம்மாவை தனியாக விட்டு நான் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்க கொடுத்த 2 நிவாரணம் இருக்கு இல்லையா, ஒன்று பணி, இன்னொன்று வந்து இடம். இது ரெண்டுமே வந்து சரியில்லை அப்படின்றது அந்த குடும்பம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிவாரணம் கொடுக்கறதுனால நீதி கிடைச்சிடாதுங்க. நீதி என்ன அப்படின்னா, அந்த அஜித்குமார் அப்படின்ற அந்த இளைஞரை வந்து அடிக்க சொன்ன உயர் அதிகாரி யார்? இந்த நிக்கிதா மேலே வந்து நடவடிக்கை எடுத்துட்டிங்களா? அவங்கள ஏன் வந்து அவங்க அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போகிறாங்களாம். கேஷுவலாக வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்த பிறகு அவங்க கேஷுவலாக காலேஜ்லாம் போயிருக்காங்க. அப்புறம் அங்கே இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுதுன்னு வச்சிங்களேன். ஸோ நிக்கிதா மீது நடவடிக்கை எடுத்துட்டிங்களா? ஏதாவது ஒன்று விசாரிச்சிங்களா அப்படின்லாம் இருக்குது. சாரி கேட்கறதுனாலையோ, இடம் கொடுக்கறதுனால, வேலை கொடுக்கறதுனால, பணம் கொடுக்கறதுனால நீதி கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இதுக்கு பேர் சமூக நீதி ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சமூக நீதி ஆட்சியா, திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த அஜித்குமார் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி எப்பொழுது கிடைக்கும் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க தண்டிக்கப்படும் பொழுது தான் அந்த குடும்பத்துக்கு உண்மையான நீதி கிடைக்கும். பணமோ, வேலையோ, இடமோ இதெல்லாம் வந்து உண்மையான நீதி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு நிவாரணம் மாதிரி கொடுக்குறோமே தவிர இது நீதி கிடையாது. இதையே நீதி நினச்சிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது. அந்த குடும்பத்துக்கு உண்மையான நீதி கிடைக்க இந்த அரசு வந்து முயற்சி பண்ணணும். அதே போல் வந்து விஜய் அவர்கள் இன்னொரு விஷயம் பேசுகிறார். என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக குட்டு வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது உண்மையான விஷயம். என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக வழக்காக இருக்கட்டும், அண்ணா நகர் வழக்காக இருக்கட்டும், அந்த சிறுமி வழக்காக இருக்கட்டும், அது மாதிரி வந்து கள்ளக்குறிச்சி வழக்காக இருக்கட்டும், இப்போது அஜித்குமார் வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்கிலையுமே வந்து தமிழ்நாடு அரசு சகிக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றம் வந்து குட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. என்ன தான் நீதிமன்றம் சொன்னாலும் நாங்கள் மீசையில் வண்ணு ஓட்டலை, ஓரணிகள் தமிழ்நாட்டில் 78 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தான் பேசுமே தவிர்த்து இந்த அரசு சறுக்கக்கூடிய இடங்களை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ எதிர்க்கட்சிகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக பேசணும். இப்பொழுது தான் வந்துட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் ஒன்று ஒன்றா வெளியில். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் ஆர்ப்பாட்டத்தை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ திமுகவை நம்ம வன்மத்தோடு விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவங்க செய்யக்கூடிய தவறையாச்சு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் இங்கே வேணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதையாச்சும் சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் வேணும் இல்லை. சீமான் அவர்கள் சொல்கிறாரு, சில கட்சிகள் பேசுகிறாங்களே தவிர
எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது டிவிகேவோ இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் அது பேசும்பொழுது தான் இவங்கெல்லாம் ஒரே குரலில் ஒழிக்கும் பொழுது தான் அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். இல்லை தனித்தனியாக ஒரு கட்சியும் போராடிக்கிட்டே அங்கங்கே இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக திமுக அதை வந்து ரொம்ப டைவர்ட் அழகாக பண்ணுவாங்க. இவங்க அதனால் பேசுகிறாங்க, இவங்க இதனால் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஆளையும் ஒரு நாள் டீல் பண்ணிட்டு அழகாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ மொத்தமாக ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு குரலாக ஒழிச்சா மட்டும்தான் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதில் எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நல்ல ஒரு கூட்டத்தை டிவிக்கே சென்னையில் கூட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. உண்மையான நீதி நிவாரணம் கிடையாது, உண்மையான நீதி அஜித்குமார் குடும்பத்துக்கு கிடைக்கணும். அப்பொழுது தான் வந்து இது திராவிட மாடல் அரசு, சமூக நீதி மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு அர்த்தம் இருக்கும். அது இந்த அரசு செய்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ச்சியாக விஜய் அவர்களுமே வந்து இப்படியான ஆர்ப்பாட்டங்களில் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். மக்களிடையே வந்து அந்நியப்பட்டோம் அப்படின்னா அது சரி வராது. ஸோ தொடர்ச்சியான இப்படியான ஆர்ப்பாட்டங்களில் விஜய் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆர்ப்பாட்டம் அவங்க செஞ்சது வந்து தாமதம் தான், இருந்தாலும் வரவேற்க தகுந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அடுத்தடுத்து டிவிக்கு அவங்களுடைய காய்கள் நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.